السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان سبحانك فقنا عذاب النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. என்னுடைய இல்லாமல் அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையினால் அவனால் கடமையாக்கப்பட்டிருக்கிற ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஒன்றுகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நேரத்தில் பயனுள்ள கல்வி என்கிற தலைப்பில் சில செய்திகளை நாம் கவனத்தில் வைத்துள்ளோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதங்கள் ஏப்ரல், மே, ஜூன், இந்த மாதங்கள் பள்ளி மாணவர்களும் அல்லது பள்ளி கல்வியை முடித்து உயர்கல்விக்கு செல்ல இருக்கிற மாணவர்கள் அதற்கான ஆயுத பணிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலம். குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உயர் கல்வியை எப்படிப்பட்ட நிறுவனத்தில் எந்த துறை சார்ந்த கல்வியை அவர்களுக்கு வழங்கலாம், ஏற்பாடு செய்யலாம் என்கிற அந்த சிந்தனைகளோடு இணைப்போடு நம்முடைய செயல்பாடுகள் இந்த கல்வியை குறித்து அதை நோக்கம் என்ன, எந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாற்றம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக 10வது 12வது வகுப்புகளுடைய அந்த தேர்வு மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு கூடுதலான எண்ணிக்கை நம்பர் எடுத்தவர்கள் மதிக்கப்படக்கூடியவர்களாகவும், மதிப்பெண் குறைவாக எடுத்தவர்களோ அல்லது வெற்றி பெறாதவர்களோ அவர்கள் அறிவிலும் தரத்திலும் திறமையிலும் குறைந்தவர்களாகவோ பார்க்கப்படக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு நிலையை நாம் பரவலாம். ஆனால் குறிப்பாக பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகள், அது ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகள், அவர்களுடைய திறமையை ஆற்றலை அவர்கள் இருக்கக்கூடிய மதிப்பீட்டை வைத்து உதிர்த்து இருக்கிறார்கள். அந்த நம்பர்களுக்கு அவர்களுக்கு பொருளுக்காகவும் நம்பர் கிடைத்துவிட்டால் அந்த ஆனால் பொருள் கிடைத்துவிட்டால் பெருமை எத்தனைவாக இருக்கிறார்களோ என்று உலகம் நிச்சயங்களை எடுத்துக் கொண்டாலும் பெற்றோர்கள் அந்த நிலையை அடைந்திருக்கக்கூடாது. நமது பிள்ளைகளை பற்றிய சிந்தனை நம்பர்களுக்கு வரவே கூடாது. குறிப்பாக இந்த மதிப்பை வெளியிட உதவி அவர்களுக்கு பெரும்பாலான நம்பர் எடுப்பதற்காக பெற்றோர்கள் அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடியவர்களாக, தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடியவர்களாக, ஒன்றும் மோசமாக இருந்தால் அடுத்த வருஷத்துல நல்ல முயற்சி பண்ணும் அல்லாஹ் உனக்கு வெற்றியை தருவான் என்று தைரியம் ஊட்டக்கூடியவர்களாக, நம்பிக்கையை ஊக்கக்கூடியவர்களாக பெற்றோர்கள். அதே போல நண்பர்களோ உறவினர்களோ குறைவான மதிப்பை எடுத்தவர்கள் மீண்டும் அவர்களை மன ரீதியாக விதத்தில் அவன் நல்ல இருக்கிறாங்க, இவன் நல்ல இருக்கிறாங்க, நீயும் அந்த ஸ்கூல்ல படிக்கிற, நீ மட்டும் ஏன் புரியுது என்பதை கேட்காமல் குறைவான மார்க் எடுத்திருந்தால் அவர்களை வரக்கூடிய வருஷத்துல நல்ல பிள்ளை ஒன்று மோசம் இல்லை என்கிற அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது நம்மை பார்த்தாலே அவர்கள் விளையாடுகளுக்கு மனசு வரும். அல்ல நம்மளை பார்க்கிறாங்க, நம்மளை பேசுவாங்க என்பதால் நாம் ஒரு பகுதி வருகிறோம் என்றால் அவர்கள் இன்னொரு பகுதிக்கு ஓடக்கூடிய ஒரு முறையில் ஊரோ
பெற்றோர்களோ உறவினர்களோ நண்பர்களோ ஏற்படுத்தக்கூடாது. அப்ப நாம் நமது பிள்ளைகளை நமது சந்ததிகளை நம்பரை வைத்து மதிப்பெண்ணை வைத்து நாம் தீர்மானிக்க கூடாது. குறிப்பாக அந்த பிள்ளைகளை பொறுத்த மட்டில் நமது பிரதிபலி தாயை தந்தையினுடைய கூட்டு பிரதிபலிப்புதான் பிள்ளைகள். நம்மளுக்கு என்னவெல்லாம் நிறைவான கருத்துக்களோ சிந்தனைகளோ ஆற்றல்களோ இருந்ததோ அது வெளிப்படும், எந்த குறைவு இருந்ததோ அது வெளிப்படும். சற்று கூடுதல் குறைவு இருக்கலாம், ஆனால் நமது பிரதிபலிப்பு தான் ஒரிஜினலான ஒரு பேர்களை விராட்சிற்கு செல்வோம். அந்த ஒரிஜினல் என்னவோ அதுதான் விராட்சாக இருக்கும். அப்ப நமது பிள்ளைகள் நமது வெளிப்பாடு. அப்ப அவர்களை நாம் மன ரீதியாக துன்புறுத்தக்கூடாது. அவர்களுக்கு ஆற்றலும் ஊக்கம் அடிப்படையில் இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை. சொல்ல போனால் 10வது 12வது வகுப்புகளில் மதிப்பெண் எடுத்தவர்கள் அல்லது ஜெயித்தவர்களாக வெற்றியடைந்தவர்களாக வாழ்க்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றார்களா? 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு மதிப்பெண் எடுத்தவர்களை இன்றைக்கு பார்த்தால் தேவைத்தான் பார்க்கிறோம். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு சாதாரண ஒரு மாணவியாக இருந்தவர்கள் இன்றைக்கு உலகத்தின் உச்சத்தை போல் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். அதற்கு உதாரணமாக நமது மாவட்டங்களை சார்ந்த சில விண்வெளி ஆய்வாளர்கள் ஆராய்கிறார்கள். சந்தைகளுக்கு பெரிய பெரிய சாத்தியங்களை அனுப்புகிறார்கள், சாதனங்களை அனுப்புகிறார்கள். சூரியனை ஆய்வு செய்வதற்காக சில கருவிகளை எல்லாம் கண்டுபிடித்து அனுப்புகிறார்கள். இன்றைக்கு நமது நாடு உலக அளவில் ஒரு கண்ணியமான சிறந்த விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிறது என்று பார்க்கப்படக்கூடிய அந்த அடையாளத்தை உருவாக்கியவர்கள் இதே தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள் தான். அவர்கள் தம்முடைய பள்ளி கல்விமான பருவத்தை சொல்லும் போது நான் ஒரு சராசரி மாணவன் மாணவி, பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது திறமையான ஒரு முன்னாடி காலம் செல்வதுள்ள ஒரு உயர்கல்விக்கு செல்லும் போது அங்கு கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களே நமக்கு சிந்தனை மாற்றத்தை தருகிறது, சில புரிதல்களை தருகிறது, அனுபவம் அது அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. இப்படிதான் இந்த நிலை அடைந்தேன் என்று சமீப காலங்களில் அவர்களுடைய அந்த காரணங்களெல்லாம் அவர்களால் நாம் செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம். அப்ப எந்த மாணவரும் அவர் உண்மையான அறிவுரையாக இருப்பதில்லை, முழு பெருமையாக இருப்பதில்லை. சில காலங்கள் சில அனுபவங்கள் அவர்களை மிக உயர்ந்த ஆகவே நமது பிள்ளைகள் 10வது 12வது வகுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணை வைத்தவர்கள் நாம் முடிவு செய்துவிடக் கூடாது. திறமையற்றவர் திறமையானவர் என்று முடிவு செய்துவிடக் கூடாது. இரண்டாவதாக கல்வியை குறித்து மாற்றம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அனுபவத்தை நாம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி அது பயனுள்ளதா பயனற்றதா என்பதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பயனுள்ள கல்வி என்றால் என்ன? பொதுவாகவே கல்வி என்றாலே கண்ணுக்கு புறப்படக்கூடிய பொருளை கற்றுக்கொண்டு அதிலிருந்து கண்களுக்கு புறப்படாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கு பெயர்தான் கல்வி. ஒருவர் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறார், அதிலிருந்து பார்க்க முடியாத பார்க்கப்படாத ஒன்றை அறிந்து கொள்கிறார் என்றால் அதற்கு பெயர்தான் அறிவு கல்வி. தூரத்தில் ஒரு வெளி சப்தம் கேட்கிறது, ஒரு 2 கிலோமீட்டர் தண்டப்பட்டு வெளி சப்தம் கேட்கிறது. இங்கிருந்தே நாம் சொல்லிவிடுவோம் அந்த வெளியே என்ன காரணம் என்று சொல்லுகிறோம். அது கிணறு வெட்டுவதற்கா அல்லது ஊர்வலம் செல்வதற்கா அல்லது பண்டிகை காலத்தில் பட்டாக்கா எந்ததாக சம்பத்தை வைத்து சொல்லுகிறோம். இதுதான் கல்வி. பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தகவல் காதுகளிலோ கண்களிலோ சிந்தனைகளுக்கோ புரிகிறது. அதை வைத்து பார்க்காத ஒன்றை அறிந்து கொள்வதற்குதான் கல்வி. அதுதான் கல்வியின் நோக்கம். இந்த ஒரு கருத்தை தான் நமக்கு பழையதில் சொல்லித் தருகிறது. நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த கல்வி இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு கல்வி சார்ந்த ஒரு வழிகாட்டலை நமக்கு சொல்லுகிறார். இன்னபி கல்வி சமாவாதி வளர்ந்தார் வக்திலாஃபில் லைலி வன்-நஹார் லஆயாத்தின் லில் அல்பாப். இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்டு இருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுள்ளவர்களுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கிறது.
என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதாவது வானங்கள் பூமியினுடைய அந்த படைப்பின் அமைப்பு இருக்கிறது இல்லையா, அதை சிந்தித்து பார்ப்பதிலும் இறைவன் மாறி மாறி வருவதை சிந்தித்து பார்ப்பதிலும் அறிவுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய சான்றுகள் இருக்கிறது. நாம் இரவு மாறி மாறி வரக்கூடிய நாம் மேலோட்டமாக யோசித்து பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. இன்றைக்கு நாம் எத்தனை மணிக்கு இரவு வருகிறது அல்லது காலை எத்தனை மணிக்கு விடுகிறது என்பதை கரிகாலத்தை பார்த்து அல்லது பதிவு செய்யப்பட்ட ஒரு பேரை படித்து நாம் அறிந்து கொள்கிறோம். அதனுடைய பயன் நமக்கு தெரியவில்லை. இவ்வளவு சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இதை சரியாக கொண்டு வருவது யார்? அது எப்படி இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்தால் இரவு பகல் மாறமாறி வருகிறது என்பது ஒரு கேள்வி, ஒரு அறிவு. இந்த கல்வியை வைத்து பார்க்க முடியாத பார்க்கப்படாத அல்லாத அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கல்வி நோக்கம் என்று அல்லாஹ் சொல்கிறார். வான பூமி படைக்கப்பட்டது அமைப்பு, பூமி படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியுடைய அந்த கட்டமைப்பு, அது இயக்கக்கூடிய அந்த விதம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நீண்ட நிலைகள் இருக்கிறது. சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையே நீண்ட நிலைகள் இருக்கிறது. அப்ப சூரியனுடைய வெப்பம் வெளிச்சம் பூமியின் மீது பட்டால்தான் இந்த பூமியில் எதுவும் வாழ முடியும். உயிர் வாழக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் எந்த படைப்பாக இருந்தாலும் சூரிய வெளிச்சம் இல்லையானால், அந்த வெப்பம் இல்லையானால் ஒரு உயிர்வோடு கூட விளையாடு ஒரு மனிதன் கூட வாழ முடியாது, ஒரு உயிர் கூட இந்த பூமியில் வாழ முடியாது. கண்டிப்பாக அந்த சூரியனுடைய வெப்பமோ வெளிச்சமோ இந்த பூமிக்கு வேண்டும். அதே நேரத்தில் நெருக்கமாக போய்விட்டால், சூரியனுக்கு நெருக்கமாக போய்விட்டால் ஒட்டுமொத்தமாக அனைத்து கஷ்டமாகும். அப்ப அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான்? நெருங்கியும் விடக்கூடாது, விடையும் விடக்கூடாது, சரியான வாழ்வதற்கு ஏற்ற அந்த தூரத்தை மிக சரியாக அதை சுழன்று கொண்டு வருகிறது. அப்படி சுழலும் போது கூட ஒரே வேகமாக சுற்றாமல் ஒரு சாய்வான வடிவத்தில் அது சுழன்று கொண்டு இருக்கிறது. சாய்வமான ஒரு வடிவத்தில் சுழலும் போதுதான் கோடை காலம், மழை காலம், பனிக்காலம் என்பதாக அந்த வசந்த காலங்கள் என்று 4 வகையான கால மாற்றங்கள் இருக்கிறீங்களா? இதற்கான ஒரு அடிப்படை என்ன? ஒரு சாயமான அடிப்படையில் அதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழல் இருக்கும். இந்த கட்டமைப்பை சற்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் எவ்வளவு ஆச்சரியமானது! இவ்வளவு நுணுக்கமாக தானாக இயங்குமா ஒரு பொருள்? எந்த ஒரு ஏற்பாடு செய்யக்கூடியதும் இல்லாமல், இயக்குகிற எவரும் இல்லாமல் தானாக இயற்கையாக இயங்குமா என்றால் இயங்கவே முடியாது, இயங்காது. அப்ப இது இயங்குகிறோம் என்றால் இயக்குகிற ஒருவன் இருக்கிறான். வானியலை, பூமி தந்த சம்பந்தப்பட்ட அந்த நிலையவை சிந்தித்து பார்க்கும்போது இந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்ளும் போது இதை வைத்து பார்க்க முடியாத அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நமக்கு கற்றுத்தரப்படக்கூடிய அறிவியல் எதுவாக இருக்கிறார்? அந்த கல்வியிலிருந்து உயர் கல்வி வரை எதுவாக இருந்தாலும் அந்த படிப்பின் நோக்கம், அந்த கல்வியின் நோக்கம் சமூக அந்தஸ்து ஒரு பக்கம், பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வது ஒரு பக்கம், அடிப்படையான நோக்கம் இந்த இயந்திரங்களை வைத்து, இந்த கட்டமைப்பை வைத்து படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். அவனை யாரும் பார்த்தது கிடையாது. இந்த கண்களால் இந்த உலகத்தில் அவனை எவரும் பார்ப்பது கிடையாது, பார்க்க முடியாது. மறுமையில் நல்லவர்கள் அல்லாஹ்வை காண்பார்கள். இதுதான் அடிப்படையான ஒரு நம்பிக்கை. லா துத்ரிகுல் அப்சார் வ பார்வைகள் அவனை சென்றடையாது, பார்வைகள் எல்லாம் அவன் அறிந்து கொள்கிறான். நமது கண்கள் எதை பார்க்கிறது என்று அவன் அறிந்து கொள்கிறான். நமது பார்வை அவனை சென்று அடையுமா? அவனை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இது இஸ்லாமிய அடிப்படையான ஒரு நம்பிக்கை. அப்ப நான் இந்த பூமியோட அந்த சுழலக்கூடிய அமைப்பை பார்த்து, வானம் பூமி இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய அந்த அமைப்பை பார்த்து இது ஒரு கல்வி, இது ஒரு அறிவு, இதை வைத்து பார்க்கப்படாத, கண்களுக்கு புறப்படாத அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அடிப்படையான ஒரு நோக்கம். அதுதான் அந்த வசனத்தில் அடிப்படையாக சொல்றான். இப்படி அறிவுள்ளவர்களுக்கு மிகப்பெரிய சான்றுகள் இருக்கிறது.
அவர்கள் சிந்தித்து பார்க்க அவர்கள் உண்மை எப்படி மாறும் தெரியுமா? الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض. படுத்த நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் உந்த நிலையிலும் அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொண்டு இருப்பார். அப்ப எல்லா நிலையிலும் அல்லாஹ்வின் சிந்தனை தான் அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. அப்ப நாம் ஒரு கல்வியை கற்றுக்கொள்கிறோம் என்றால், அல்லாஹ்வின் படைப்பை அறிந்து கொள்கிறோம் என்றால் நம் இயக்குகிறவன் உள்ளார். இந்த உலகத்தை இயக்குகிறவன் அல்லாஹ். அவனுக்காக மட்டுமே வாழ வேண்டும். நாம் எதை செய்தாலும் எதை தவிர்த்தாலும் எந்த ஒரு செயலை செய்தாலும் அவனுடைய திருப்திக்காக மட்டுமே நாம் வாழ வேண்டும் என்பதான ஒட்டுமொத்த சிந்தனைகளும் அவர்களுடைய நிலை தொடரும். நாம் தொழில் செய்தாலும், நாம் வணக்கத்தில் ஈடுபட்டாலும், நாம் குடும்பத்தில் இருந்தாலும் அல்லது தொழில் நிறுவனத்தில் இருந்தாலும் எல்லா நேரத்திலும் படைத்த இந்த செயலை பற்றி என்ன சொல்கிறான்? நான் இந்த செயலை செய்தால் அவன் கோபப்படுவானா, திருப்தி அடைவானா என்று ஒவ்வொரு செயலிலும் நம்முடைய சிந்தனை வேலைப்பட்டு இருக்கிறேன். கடைசியாக சொல்வார்கள், ஒட்டுமொத்த அந்த பேரண்டத்தினுடைய அமைப்பை பார்த்து சிந்தித்து பார்ப்பதற்கு அவர்கள் முடிவாக சொல்வார்கள், ரப்பனா மா கலப்த ஹாதா பாத்திலா, எங்கள் இறைவா எதையும் வீணாக படைக்கவில்லை. இவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு அமைப்பு இருக்குது இல்லையா? இதையெல்லாம் சிந்தித்து பார்க்கும் போது அர்த்தம் இல்லாமல் இது படைக்கப்பட்டிருக்குமா, நோக்கம் இல்லாமல் படைக்கப்பட்டிருக்குமா, எதையும் வீணாக படைக்கவில்லை என்று அவர்கள் சொல்வார்கள். அடுத்ததாக நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்று, நரக தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்று. இதுதான் கல்வியின் நோக்கமாக மாறுது. எந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்கிறோமோ அதை சிந்தித்து பார்த்து அதனுடைய முடிவு எப்படி மாற வேண்டும், அல்லாஹ்வின் சிந்தனை வர வேண்டும். இறைவா எதையும் வீணாக படைக்கவில்லை, ஒரே ஒரு நோக்கம் என்ன? மறுமைதான் வாழ்க்கை. அந்த மறுமையும் நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்று. ரப்பனா இன்னக மன் துத்ஸிலின்னார் ஃபகத் அஹ்ஸைதா, எங்கள் இறைவா யாரை நரகத்தில் நுழைக்கிறாயோ அவர்களை ஈடுபடுத்துகிறாய், அவர்கள் தான் போய் கிடைக்கிறார்கள், அவர்கள் கோபத்திற்குரியவர்கள். அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து எங்களை காப்பாற்று என்று அவர்கள் சொல்லுவார்கள். அவர்களுடைய சிந்தனையாக, அவர்களுடைய பிரார்த்தனையாக மாறும் என்று குர்ஆன் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப இந்த வசனம் நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு காலம், நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்வி, மாணவர்கள் மாணவிகள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கல்வி, அதற்கு உறுதுணையாக முயற்சிக்கக்கூடிய, சிரமத்தை மேற்கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் கவனிக்க வேண்டியது, நமது பிள்ளைகள் பயனுள்ள கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். பயனுள்ள கல்வி என்றால் என்ன? அது என்ன விஷயத்தை கற்றுக்கொள்கிறார்களோ, புரிந்து கொள்கிறார்களோ அதிலிருந்து புலப்படாத அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுதல், புலப்படாத பார்க்கப்படாத சொர்க்கத்தை நரகத்தை புரிந்து கொள்ளுதல், அதுதான் பயனுள்ள கல்வி. சிந்தனை மறுமை நோக்கியதாக அல்லாஹ்விற்காக அமைந்திருக்க வேண்டும் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு அடிப்படையாக உணர்த்துகிறது. இரண்டாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில வரலாறுகளை நமக்கு சொல்லித் தருகிறான். அது இன்றைய பள்ளி கல்வி அல்லது உயர்கல்வியோடு தொடர்பு பார்க்கும் போது ரொம்ப ஒரு ஆச்சரியமானதாக இருக்கு. இன்றைக்கு பள்ளி கல்லூரியிலே படிக்கக்கூடிய அடிப்படையான அறிவியல் பிசிக்ஸ் என்று சொல்லப்படுகிற இயற்பியல். இயற்பியல் தான் அறிவியலுடைய மிக முக்கியமான அடிப்படை. இதிலிருந்து பல்வேறு வகையான அறிவு கல்வி என்பது அறிவியல் என்பது பிரிந்து கொள்ளப்படுகிறது. அப்ப பள்ளியிலும் அதை கற்றுத்தருகிறார்கள். சுருக்கமாக மிக நிலைமையை மிகப்பெரிய ஒரு ஆய்வாக அதுவே தொழிலுக்கு காரணம். நாம் எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் இயற்கையில் இருந்துதான் அனைத்தும் வருகிறது. பிசிக்ஸ் மூலமாகத்தான் அனைத்துமே வருகிறது. இந்த இயற்பியல் என்றால் ஒட்டுமொத்த இயக்கம், ஒவ்வொன்றும் ஒரு கட்டமைப்பின் அடிப்படையில் இருக்கிறது. நான் முதலில் சொன்னது போல பூமியினுடைய இயக்கம், சூரிய சந்திரனுடைய அந்த இயக்கம், உடல் இயக்கம், உடல் இயங்குகிறது இல்லையா? மாலை நேரம் வந்துவிட்டால் உறக்கம் வருகிறது, காலை நேரம் வந்துவிட்டால் பெண்களுக்கு விடுகிறோம், குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு பசி உணவு ஏற்படுகிறது,
குறிப்பிட்ட நேரத்தில் தாக உணர்வு ஏற்படுகிறது, குறிப்பிட்ட நேரத்தில் செல்வானமாக சூழல் ஏற்படுகிறது, கழிவாக போகிறது. இப்படி ஏராளமான ஒவ்வொன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த இயக்கத்தையும் தான் விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து இயற்பியல் என்ற ஒரு அறிவியலை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அதற்கு சில விதிமுறைகளை, சில சட்டங்களை கொண்டு வைத்திருக்கிறார்கள். இயங்கக்கூடிய அந்த முறையை பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு இதற்கு ஒரு சட்டத்தை உருவாக்குகிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு சட்டத்தை, அறிவியல முக்கியமான ஒரு சட்டம், இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளையும் இல்லாமல் செய்ய முடியாது, இல்லாமல் இருக்கிற எந்த பொருளையும் கொண்டு வர முடியாது. இது அறிவியலில் அடிப்படையான ஒரு பாடம். இருக்கிற பொருளை இல்லாமல் செய்ய முடியாது, இல்லாத ஒன்றை கொண்டு வர முடியாது. அதாவது நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்வியலை ஒரு பொருள் வேறொன்றாக மாறும், இல்லாத நிலைக்கு போகாது, இல்லாத ஒன்றை கொண்டு வர முடியாது என்று சொல்லிட்டு உணவுகளை பார்க்கலாம். உதாரணமாக நெல் அரிசியாக வடிவம் மாறுகிறது, அரிசி உணவாக வடிவம் மாறுகிறது, உணவு அடுத்த கட்டத்திற்கு செல்கிறது, அடுத்து ஒரு நிலை போகிறது, ஒரு சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறது தவிர அதை இல்லாமல் செய்ய முடியாது. இல்லாத ஒன்றை மனிதனால் கொண்டு வர முடியாது. இந்த ரெண்டு நல்லா இருக்கிறார். ஏன்? அதனால்தான் அனைத்தையும் படைக்கிறது, அனைத்தையும் உருவாக்குகிறவர்கள். அப்ப மனித அறிவு இயற்பியலை வைத்து ஒரு அடிப்படை சட்டத்தை சொல்கிறார்கள். இருப்பதை மறைக்க முடியாது, இல்லாமல் செய்ய முடியாது, இல்லாத ஒன்றை கொண்டு வர முடியாது என்று இயற்பியலை வைத்து புரிந்து கொண்டு ஒரு சட்டத்தை வகுக்கிறார்கள். ஆனால் இந்த சட்டம் என்பது உலகத்திற்கு, மனிதனுக்கு பொருள் தவிர அல்லாஹ்வுக்கு பொருளாது. அல்லாஹ் அனைவருக்கும் மாற்ற முடியும். அல்லாஹ் குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறான். ஹல் அத்தா அலல் இன்சான் ஹீனுன் மினத் தர் லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா. மனிதன் இந்த பொருள்தான் என்று குறிப்பிட்டு சொல்லும்படியான நிலையில் இல்லை, அப்படிப்பட்ட காலத்தை கடந்து வந்தான் என்று தெரியுமா உங்களுக்கு? அதாவது நம்மை பற்றி அல்லாஹ் சொல்றான். ஒருவருக்கு 50 வயது என்று வைத்துக் கொள்கிறோம். 60 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்ற பெயர் உள்ளவர் எங்கே இருந்தார் தெரியுமா? உங்களுக்கு அப்படிப்பட்ட காலத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள், அப்படிப்பட்ட நேரத்தில் கடந்து வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு 2024 மே மாதம் 23ஆம் தேதி நாம் இருக்கிறோம். ஒரு 5 மாதம் கழித்து இதே மகல்லாவில், இதே ஊரில் இத்தனை பிள்ளைகள் அப்துல் ரஹ்மான், ஆயிஷாவாக, அப்துல்லாவாக பேசுவார்கள் என்று நம்மால் சொல்ல முடியுமா? எதையாவது உறுதிப்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப இல்லாத ஒன்றை கொண்டு வருவது மட்டும் முடியாது, கண்டுபிடிக்க முடியாது, இருப்பதை மறைக்கவும் முடியாது. அல்லாஹ்வுக்கு இவை அனைத்தும் உலகமானது. அப்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், இயற்கையில் ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த சட்டம் இயங்கக்கூடியதை வைத்து முடித்திருக்கிறார்கள். இது அல்லாஹ்வுக்கு பொருளாது என்று வரும்போது இந்த இயற்கையை படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் சிந்தனை நாம் யாரை கொண்டு செல்ல வேண்டும்? அல்லாஹ்வின் ஆண்டவனை நோக்கி, அல்லாஹ்வின் படைக்கக்கூடிய அந்த வல்லமையை நமக்கு செல்ல. அதுதான் பயன்படுகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமக்கு பிள்ளை வேண்டும் என்பதால் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் நற்செய்தி சொல்கிறான், உங்களுக்கு பிள்ளை பிறக்கப் போகிறது. ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், எப்படி பிள்ளை பிறக்கும்? நான் வயோதிகனாகிவிட்டேன், என் மனைவி பிள்ளை வர தகுதி அற்றவராக இருக்கிறார், எப்படி எங்களுக்கு பிள்ளை பிறக்கும் என்று ஆச்சரியப்பட்டு கேட்கும் போது அல்லாஹ் பதிலளிக்கிறான், அல்லாஹ்வுக்கு இலகுவானது உலகத்துக்கும் நீங்கள் எதுவுமே இல்லாத நிலையில் உங்களை அல்லாஹ் படைத்தானா இல்லையா? நீங்கள் இந்த பொருள் தான் என்று சொல்ல முடியாத ஒரு நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களை கொண்டு வந்தானா இல்லையா? அல்லாஹ்வுக்கு இலகுவானது. அதே போல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு பிள்ளை இருக்கும் என்று நற்செய்தி சொல்றாங்க. அப்போ அவர்கள் கேட்கிறார்கள், எப்படி நான் எந்த ஒரு வழிநடத்தில் நடத்தை கேட்ட பெருமாக நான் இல்லை, ஆணுடைய தொடர்பும் இல்லை, எப்படி எனக்கு பிள்ளை பிறக்கும்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு இலகுவானது. நீங்கள் இல்லாத நிலையிலிருந்து உங்களை கொண்டு வந்தானா இல்லையா? மனிதன் என்று இன்றைக்கு ஒரு 20 வயசு இருக்கலாம், 25 ஆண்டுகளுக்கு ஒன்று எங்கே இருக்கிறது? அந்த நிலையிலிருந்து கொண்டு வந்த நான் பாருங்க எனக்கு வயசு எளிதானது.
அப்ப நாம் படிக்கக்கூடிய இந்த பாடங்கள், இந்த கல்வி, அது பள்ளி கல்வியிலிருந்து உயர்கல்வி வரை நம்முடைய தொழில், நம்முடைய பணிகள் அனைத்துமே இந்த சிந்தனை நோக்கி நம்மை கொண்டு சென்று எதுவாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட சிந்தனைகள் நோக்கி நாம் சொல்லும் போது அது பயனுள்ள கல்வியாக மாறிவிடுகிறது. ஆனா இன்றைக்கு எப்படி உயர்கல்வி என்பது எப்படி பேசப்படுகிறது? கல்வி இல்லாத காலத்தில் இறை நம்பிக்கை என்பது இருந்தது. கல்வி அறிவு அதிகமாக வந்த பிறகு கடவுளுக்கு வேலை இல்லை, நாம் அனைத்தையும் கண்டு அறிந்து விட்டோம் என்று விஞ்ஞானிகளாக இருப்பது சாதாரணமாக சொல்லப்படுவது. ஒரு காலத்தில் கல்வி அறிவு இல்லை, கண்டது அறிவெல்லாம் நம்பிக்கை, மூட நம்பிக்கை அதிகமாக இருந்தது. அந்த மூட நம்பிக்கையிலிருந்து மக்களை வழிநடத்துவதற்கு, செயல்படுத்துவதற்கு கடவுள் என்கிற நம்பிக்கை தேவைப்பட்டது. இப்ப நாம் அனைத்தையும் கண்டறிந்து விட்டோம். நோயை நாம தீர்க்கக்கூடிய முறையை கண்டுபிடிச்சிட்டோம். வானத்தினுடைய பூமியுடைய இயக்கத்தை நாம கண்டுபிடிச்சிட்டோம். எதிர்காலத்தில் எப்போது மழை பெய்யும், எப்போது புயலும், அதையெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பூகம்பம் வருவதா அதை கண்டுபிடித்து விட்டோம். ஒரு வாரத்திற்கு பிறகு, ஒரு மாதத்திற்கு பிறகு மழை பெய்யக்கூடியதை கண்டுபிடித்து விட்டோம். சூரிய சந்திர கிரகணம் எப்போது அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டோம். இனிமேல் நமக்கு வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஆனால் எந்த விஞ்ஞானியும், எந்த ஒரு உயர்கல்வி படித்த அறிவுள்ளவரும் நாங்கள் இதை கொண்டு வருவோம் என்று சொல்வது கிடையாது. கண்டுபிடித்தவர்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு வாரம் கழித்து மழை பெய்கிறது, ஒரு வருடம் கழித்து சூரிய சந்திர கிரகணம் ஏற்படும், அல்லது பயங்கரமான புயல் வீசும், குறிப்பிட்ட இந்த நாட்டின் கடலோரத்தில் புயல் வீசும், இத்தனை வேகத்தில் புயல் வீசும், அனைத்தையும் உருவாக்கவில்லை, கண்டுபிடிக்கிறார்கள். ஒருவன் கண்டுபிடிக்கிறான் என்றாலே கண்டிப்பாக அது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் பொருள். தயாரித்தவன் யார்? அது உருவாக்குவன் யார்? இவ்வளவு விளைவித்த நேரத்தில் காற்று வீசும் என்றால், இத்தனை கண்டுபிடிக்கும் மழை பெய்யும் என்று கண்டுபிடிக்க முடிகிறது என்றால், அது நடக்கிறது என்றால் கண்டுபிடிக்கவே நடக்கவில்லை, நடக்க இருப்பதை புரிந்து கொள்கிறான், கண்டுபிடித்து அப்ப நடத்தி வைக்கிறவன் யார்? அதுதான் முக்கியமான கல்வி. புரிந்து கொள்ளாத ஒரு கல்வியே அதை உருவாக்குகிறவன் யார்? அதை நடத்தி வைத்தவன் யார்? உண்மையில் மனிதர்கள் அதை உருவாக்குகிறார்கள் என்றால் வரக்கூடிய புயலை தடுத்து விடலாம், வரக்கூடிய புயலை வராமல் செய்ய வேண்டும் அல்லவா? வரக்கூடிய பேரத்தை இயற்கை பேரர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் அல்லவா? கவனமாக இருந்து கொள்ளுங்கள், கவனமாக இருந்து கொள்ளுங்கள், புயல் வரப்போகிறது, மழை வரப்போகிறது, வரக்கூடியதை கண்டுபிடித்து விட்டோம், தடுத்து நிறுத்தின காலங்கள் என்று எவரும் கொண்டு தயார். அப்ப மனிதனுடைய அறிவு கண்டுபிடிக்கிறது. அப்ப உருவாக்கியவன் யார்? இதுதான் பயன் இருக்கிறது. ஒன்றை நாம் கற்றுக்கொள்கிறோம் என்றால் அது எந்த அறிவியலாக இருந்தாலும், இயற்பியலாக இருந்தாலும், அல்லது கணிதமாக இருந்தாலும், அல்லது வேதியியலாக இருந்தாலும், எந்த அறிவாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு காரணக்கர்த்தா யார்? இப்படி ஒன்று இருக்கிறது என்றால் அதற்கு உருவாக்கியவன் யார் என்பதைதான் நாம் அடிப்படையாக புரிய வேண்டும். அப்படி புரிந்து கொண்டோம் என்றால் அதுதான் பயனுள்ள கல்வி. அவர்கள் அதிகமாக கேட்ட துவாக்களில் ஒன்று, இறைவா பயனுள்ள கல்வியை தான், இறைவா பயனற்ற கல்வியிலிருந்து நான் உங்களுக்கு பாதுகாப்பு பெறுகிறேன், பயனற்ற கல்வி எனக்கு வேண்டாம், பயனுள்ள கல்வியை தான். அப்ப நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி என்பது உயர் கல்வி என்பது உயர் கல்விக்காக வேண்டும், தரமான உயர்கல்வி என்பது வேண்டும். உலகத்திலே படிக்கக்கூடாது என்பதாக இல்லை, உயர்கல்வி வேண்டும். அந்த உயர்கல்வி என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பயனுள்ளதாக இருக்க வேண்டும். அன்றாட சிந்தனை கொண்டு வர வேண்டும், மறுமை சிந்தனை கொண்டு வர வேண்டும். அதைத்தான் அல்லா சொல்லிக்கிறான், வானம் பூமி அத்தனையும் சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய மனங்களை கடைசியாக விரைவா நீ எதையும் நாங்கள் படைக்கிறோம், நீ எங்களை மனதோடு காப்பாற்று. இதுதான் நமது கல்வியினுடைய முடிவாக அடிப்படை லட்சியமாக நோக்கமாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே உயர்கல்வி படிக்கக்கூடிய தயாராகக்கூடிய மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலும் தரமான கல்வியை நாம் பயில வேண்டும். அந்த தரமான கல்விதான் நல்ல சிந்தனை நமக்கு தரும், நல்ல ஒரு நோக்கத்தை நமக்கு தரும். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் நாம் கற்றுக் கொடுக்கப்படுகிற அந்த அறிவியல் அல்லது எந்த படிப்பாக இருந்தாலும் அதை கவனமாக நாம் படிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். அதனுடைய முடிவு அல்லாஹ்வை நோக்கி செல்ல வேண்டும். சொல்லித் தந்த அந்த அடிப்படையில்
பயனுள்ள கல்வியை நாம் கற்றுக்கொண்டு நமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து, குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு இந்த சிந்தனைகள் திருமணத்துக் கொண்டே இருக்கிறது. எந்த ஒரு அறிஞராக இருந்தாலும் சரி, அல்லாவின் சிந்தனையை, மறுமை சிந்தனையை அதனோடு தொடர்புபடுத்தி நாம் விளையாடிக் கொண்டிருக்கும் போது, பேசிக் கொண்டிருக்கும் போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய தாக்கத்தை, மாற்றத்தை அவர்களுக்கு முன்னெல்லாம் என்றாலும் ஒரு காலத்தில் அவர்களை ஏற்படுத்தி நல்வழி கொடுக்கும். ஆகவே இந்த அடிப்படையில் நம்முடைய கல்வி சார்ந்த முயற்சிகளை அமைத்துக் கொள்ள அல்ல அருள் செய்வானா என்று கூறி முதல்வரை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் நன்மைகளை அதிகம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு நிறைய வழங்குகிறான். அதில் முக்கியமான ஒரு வாய்ப்பு இந்த ஜும்மாவுடைய வணக்கம். இந்த ஜும்மாவிற்கு இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவிற்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெறுவோம் என்றால், 10 நாட்களில் ஏற்பட்ட சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த வருகை காரணமாகிறது. சொல்லித் தருகிறார்கள், ஜும்மாவுடைய நாளில் மலக்குமார்கள் பள்ளிவாசல் வாயில் நின்று கொண்டு ஒவ்வொருவராக வர வர பெயர் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னார் வந்து விட்டார், இன்னார் வந்து விட்டார் என்று பெயர் பதிவு நடந்து கொண்டே இருக்கிறது. எதுவரை இமாம் நிமிடங்கள் அவர்களுக்கு வாங்க சொல்லப்படுகிற வரை இந்த பதிவு வேண்டும் என்பது இமாம் நிமிடங்கள் அவருக்கு வாங்க சொல்லிவிட்டால் பதிவு புத்தகத்தை மூடிவிட்டு சபையில் அவருக்கு பயானை கவனமாக கேட்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டார்கள். அப்ப துன்மாவிற்கு வரக்கூடிய நாம் வெகு சீக்கிரமாக வர வேண்டும். ஒட்டகத்தை தர்மம் செய்த நன்மை பெறக்கூடிய வகையில், மாட்டை தர்மம் செய்த நன்மை பெறக்கூடிய வகையில், ஆட்டை தர்மமாக வழங்கிய நன்மையை, கோழியை தர்மமாக வழங்கிய நன்மையை, 1 லட்சம் முட்டையை தர்மமாக வழங்கிய நன்மையை பெறக்கூடிய வகையிலெல்லாம் வர வேண்டும். மிக மிக குறைந்தபட்சம் நமது பெயர் அந்த தொகுப்பில் இல்லை என்ற நிலைக்கு வந்துவிடும். மலக்குகளுடைய அந்த பதிவு புத்தகத்தில் என் பெயர் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் வர வேண்டும். தாமதமாக வரும்போது நாளை மறுமையில் நான் பள்ளிவாசலுக்கு 20 வருஷமா சும்மா போனே, என் பேரை மறந்துட்டாரு, என் பேரை பதிவு செய்யல என்று நாம் குற்றம் தட்ட முடியுமா? மலக்குகளுக்கு அப்படிப்பட்ட இயல்பு இருக்கிறதா? மறப்பதோ தவறு கொள்வதோ எதுவுமே சொல்லப்பட்டதை செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு. அப்ப நாம் வருவதில் அலட்சியமாக இருக்கும் போது அது மிகப்பெரிய பாதிப்பை நாளை நன்மை விஷயமாக நமக்கு ஏற்படுத்தும். அந்த பாதிப்பை எவரும் நிவர்த்தி செய்ய முடியும். பெற்ற தாயோ, மனைவியோ, கணவனோ, பிள்ளையோ, உறவோ, நண்பர்களோ எவருமே நிவர்த்தி செய்ய முடியாது. அப்ப நமக்கான இலக்கை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும், வெற்றியை நாம் தான் அனுபவிக்க போகிறோம். ஆகவே இந்த ஜும்மாவுடைய நன்மையை முழுமையாக பெறக்கூடிய வகையில் வெகு சீக்கிரமாக நாம் வர வேண்டும். அல்லாஹ் அந்த அடிப்படையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ளாதான் செய்வானாக.